நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இரண்டுமே கூட்டணி அமைப்பதிலையும் தொகுதி பங்கீட்டிலும் மிக பெரும் இழுபறியை தான் சந்திச்சுட்டு இருக்கு. திமுக அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸுடனும் விசிகவுடனும் தொகுதி பங்கீட்டில் மிக பெரும் இழுபறியை தான் சந்திச்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் வரைக்கும் கேட்கப்படுவதாகவும் அந்த 12 தொகுதிகளில் அவங்க உறுதியாக இருக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதை நம்ம நேற்றைக்கான செய்தியாளர் சந்திப்பில், அதாவது புதிதாக காங்கிரஸின் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, செய்தியாளரோட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது, நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை அவங்க ஒதுக்கலை அப்படின்னா நாங்கள் தனியாக போட்டியிட்டு போகிறோம், நாங்கள் யார்கிட்டையும் போய் கூட்டணிக்காக கெஞ்சலையே அப்படிங்கிற ஒரு துணியில தான் அவர் பேசினார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காங்கிரஸ் தரப்பில் அந்த 12 தொகுதிகள் அப்படிங்கிறதுல உறுதியாக அவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் விசிகாவும் 3+1, அதாவது 3 தொகுதி + 1 தொகுதி அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இப்போ இறங்கி வந்து 3 தொகுதிகள், 2 தொகுதிகள், அதில் 3ஆவதாக ஒரு பொது தொகுதி வேண்டும் அப்படிங்கிறதுல விசிக உறுதியாக இருக்கு. ஆனால் திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது 7 முதல் 8 அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகும். அதே சமயத்தில் விசிகாவிற்கு 2 தொகுதிகள் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இருக்குதால இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்துட்டே இருக்கு. இன்றைக்கு விசிக உடனான அந்த தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தைக்கு திமுக தரப்பிலிருந்து இன்றைக்கு மதியம் 12 மணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே அந்த பேச்சுவார்த்தைக்கு போவதாக இருந்ததால 11 மணிக்கு ஆரம்பித்த அந்த பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட 2.5 மணிக்கு மேலே நீடித்ததால் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க போகலை. ஆனால் திமுகவுடன் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை அப்படிங்கிறதையும் செய்தியாளர் சந்திப்பில் உறுதியாக தெரிவிச்சிருக்கார். திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டில் மட்டும்தான் இழுபறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த சிறு சிறு கட்சிகளான மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு தொகுதி உறுதியாக அவங்க நிற்கிறதால காங்கிரஸ் கேட்பதையும் விசிக கேட்பதையும் கொடுத்தால் அப்போ மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவில் திமுக இருப்பதால் இந்த இழுபறி நீடிச்சுட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் அதிமுக பாஜகவிற்கு கடும் போட்டி நிலவுது. தேர்தலுக்கு முன்னாடியே என்ன கடும் போட்டி அப்படின்னா, பாமக தேமுதிகவோட டிமாண்ட் அதிகமாயிருக்கு. பாமகவையும் தேமுதிகவையும் பாஜகவிற்கு இழுப்பதற்கு பாஜக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் பலகட்டமாக தொடர்கிறது. அதே சமயத்தில் அதிமுகவிற்கும் அந்த நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வரும் முதல் தேர்தல் இது அப்படிங்கிறதுனால பாமக தேமுதிக, அதாவது சிறு சிறு கட்சிகள் பாஜகவோடும் கூட்டணியில் இருக்கிறது, அதிமுகவோடும் கூட்டணியில் இருக்கிறது. இந்த பாஜக அதிமுக பிளவிற்கு பிறகு இந்த பிரிவு ஏற்பட்டிருப்பதால் இரு தரப்புலையுமே அந்த சிறு சிறு 1 தொகுதி 2 தொகுதி 1 MP 2 MP வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க. ஆனால் பெரிதாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தா அதிக வாக்கு சதவீதத்தை, அதாவது இருக்கக்கூடிய கட்சியில் அதிக வாக்கு சதவீதத்தை கொண்டதுன்னா பாமகவும் தேமுதிகவும். தேமுதிகவிற்கு வாக்கு சதவீதம் குறைந்திருந்தாலும் மறைந்த நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரின் அந்த இழப்பிற்கு பிறகு அந்த அனுதாப ஓட்டுகள் கிடைக்குமோ அப்படிங்கிறது இந்த அதிமுக பாஜகவினருக்கு ஒரு பார்வை உண்டு. ஆனால் அந்த அனுதாப ஓட்டுகள் கிடைக்கும், அவரது அந்த இழப்பிற்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க அப்படின்னு அந்த நேரத்திலேயே தற்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதால அவங்க உறுதியாக இருப்பதனால அவங்களோட டிமாண்டை அதிகரிச்சிருக்காங்க. அதிமுகவினர் மிக பெரும் கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக எனும் கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் தேமுதிகவின் வாசலையும் பார்த்துருக்காங்க, பாமக வாசலையும் பார்த்துருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் நேற்றைக்கு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியிடம் கேட்கப்பட்டது, தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சா அப்படின்னு. ஆனால் அதற்கு அவர் உறுதியாக பதில் சொல்லலை. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை அப்படின்னு.
தேமுதிக தரப்புல இருந்து நிர்வாகிகள் கூட்டணி, அதாவது யாரோடு நம்ம கூட்டணி வைப்பது அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தினாங்க தேமுதிக தலைமையில். அந்த கூட்டத்திற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 14+1 இந்த தொகுதிகள் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போது அதிமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு 7+1 8 சீட்டுகள் தேமுதிக தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. ஆனால் இதை குறைப்பதற்கும் இந்த பேச்சுவார்த்தைக்குமான அதிமுகவோடு இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் கூட்டணியில் தான் இருக்கும், ஆனால் தொகுதிகள் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. பாமக தரப்பிலிருந்து 10 தொகுதிகள் கேட்கப்படுகிறது அதிமுகவிடம். இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உறுதியாக இருப்பதால், இந்த தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதால் பாமக தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதின்னு சொல்லக்கூடிய நிலையில கூட அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்லை. இந்த இரு திராவிட கட்சிகளோட நிலை இப்படி இருந்தா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்த பிறகுதான் அதிமுக பாஜகவிற்கான அந்த முரண்கள் ஏற்பட்டது. ஏன்னா அதிமுகவோட முன்னாள் தலைவர்களை கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு பாஜக மாநில தலைவர். அங்கே ஆரம்பித்த மோதல் தான் இந்த கூட்டணி முறிவிற்கே கொண்டு வந்து விட்டது. இப்போது அதிமுக பாஜகவுக்கு ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போட்டி வந்து இதுதான். தேமுதிக பாமகவை யார் கூட்டணிக்கு கூப்பிடுவது அப்படின்னு. ஒருவேளை அதிமுகவிற்கும் அந்த தேமுதிக பாமகவிற்குமான அந்த தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டாமல் போய்விட்டால் அது அதிமுகவிற்கு தான் நஷ்டம். ஏன்னா அவங்க அடுத்து பாஜகவிற்கு போகும்போது இது மிக பெரும் அடியாக அதிமுகவிற்கு விழும் அப்படின்பதனால இந்த தொகுதி பங்கீடு மிகவும் உற்று நோக்கப்படுகிறது. இந்த விஷயத்தால் தொண்டர்களும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசியல் களம் எப்படி மாறப்போகுது, தேமுதிக பாமக கூட்டணி யாரோட போக போகுது, ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்து விட்டால் அந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்துவிடும். அப்ப இது திமுகவிற்கு மிக பெரும் சவாலாக இருக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறதும் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு, அரசியல் விமர்சகர்களோட பார்வையாகவும் இருக்கு. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். நன்றி.